இந்த எம்ஓயு பேசுறோம்ல, அந்த எம்ஓயு டிராமா என்னன்னு பாத்துருவோம். அடுத்து எம்ஓயு டிராமாவை பார்ப்போம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்ப போனாரு, எம்ஓயு என்ன தூக்கிட்டு போனாங்க, இந்த மாடிஃபைடு எம்ஓயு என்ன பேசுறாங்க, அந்த டாக்குமெண்ட் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதை பேசுவோம். இவங்க போய் என்னங்க டிராமா பண்ணிட்டு வந்தாங்க. மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, there is a system. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லாரும் இருக்கோம். ஒரு ஆர்மி, ஒரு டெலிகம்யூனிகேஷன், ஒரு சிம்பல், ஒரு கரன்சி வேல்யூ பிடிக்குதோ இல்லையோ ஒத்து போய்தான் ஆகணும். இந்தியன் ஆர்மி எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்தியன் ஆர்மியில தமிழ்நாட்டில இருந்து இத்தனை பேர்த்த எடுக்கணும், கர்நாடகால இருந்து இத்தனை பேர்த்த எடுக்கணும், முடியாது. ஆர்மி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பாலிசி. அது தமிழ்நாடு அரசு இங்க உட்கார்ந்து டிக்டேட் பண்ண முடியாது. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல நாங்க கொண்டு வரல, இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளவு உரிமை இருக்கோ, மத்திய அரசுக்கும் கல்வியை பற்றி எவ்வளவு உரிமை இருக்கு. மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ள மூக்கையே நுழைக்கல. மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க. அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை. இன்னைக்கு 3 மொழி 2 மொழி 3 மொழிக்கு ஆதரவு இருக்கு, அதை நாங்க சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது. அது அரசியல் ஸ்டாண்டா நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்தில் எத்தனையோ பேர் 3 மொழி படிக்கணுங்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு. சிபிஎஸ்இல படிக்கிற 15 லட்சம் பேர்த்த சொல்றாரு. சிபிஎஸ் தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இது எப்படின்னா பிடிஆர் என்ன சொல்ற மாதிரி, என் பையன் 2 மொழி தான் படிக்கிறான், ஆனா முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி பிரெஞ்சு. இதான் இவங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது. 2 மொழி படிப்பாங்களாமா, முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி. பிடிஆர் பையன் கொஞ்ச நாள் பிரெஞ்சு படிச்சாரு, கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படிச்சாரு. அந்த எல்லா டீடைல்ஸ் நான் விட விரும்பலீங்கன்னா, ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கில் எந்த ஸ்கூலு என்ன படிச்சாங்க எல்லாம் சொல்ல தெரியும். இது இருமொழி கொள்கையா? முதல் மொழி ஆங்கிலமும் 2வது மொழி பிரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா? இதை கூச்சமே இல்லாம மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்றாரு. இதான் இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுறோம். நாங்க 3 மொழின்னு பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி 3வது மொழியை பேசுறோம். இப்படி எல்லாம் ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா, ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்க போறாங்க, ஸ்கூல் வேணும் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் போட்டோ எடுத்து போறதே வேலையாங்கண்ணா. அதனால பேசுறவங்க நேர்மையா, ஏன்னா அவங்க மக்கள் வரிப்பணத்துல வாழ்றாங்க. நான் மக்கள் வரிப்பணத்துல வாழல. மக்களுடைய வரிப்பணம் 1 ரூபா நான் எடுக்கல. சாதாரண மனிதனா என் சொந்த பணத்தை அரசியல் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மக்கள் வரிப்பணத்தில் இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்டா பேசணும்ல, உண்மை பேசணும்ல. மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே மீடியாவை திசை திருப்பி, இல்ல அண்ணாமலை கேள்வி கேட்டார் நான் பதில் கொடுத்துட்டேன், பாத்தீங்களா என் பவரை, என் பையன் 2 மொழி கொள்கை தான். 2 மொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க. ஆங்கிலமும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லுங்க. இதுதான் அவங்க லட்சணமா? இங்க பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையா பேசுறாங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான், இல்ல தம்பி சொன்னாரு பிரெஞ்சு ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டாரு, ஓகேன்னு சொல்றேன். இந்த எம்ஓயு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கச்சேரி இருக்கு, நான் எம்ஓயு கச்சேரி வரட்டும், இவங்க போய் என்ன டிராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேச